8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் வேலன்சி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெசன்ல டைப்ஸ் ஆஃப் வேலன்சி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் வேலன்சி அப்படிங்கிறது படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக் வந்துட்டு டைப்ஸ், அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா பார்க்க போறோம். சரியா? ஸோ வேலன்சி அப்படின்னு சொன்னா ஜென்ரலா எது நமக்கு வந்து வேலன்சி டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல வெளிக்கூட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், கெயின் ஆகும் அல்லது நமக்கு லாஸ் ஆகும். இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நமக்கு என்னது வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு டிசைட் ஆகுது. ஓகேங்களா? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய லாஸ் ஆர் கெயின், இந்த ஒரு கான்செப்டாலதான் என்ன ஆகுது, நமக்கு வேலன்சி அப்படிங்கிறது நம்ம அததான் அந்த லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஆர் கெயின் ஆர் எலக்ட்ரான்ஸ் தான் டிசைட் பண்ணுது அந்த ஆட்டமுடைய வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 2,8,8 இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான்கள் இழப்பு அல்லது ஏற்பு அப்படிங்கிறது நமக்கு நடைபெறுகிறது. சோ இந்த வகையில நம்ம வந்துட்டு கெயின் ஆகக்கூடிய அல்லது லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை வச்சு அந்த வேலன்ஸை எவ்வாறு நமக்கு உருவாகிறது அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் திங், இதுல மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு டிவிஷனா இதுல பிரிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மெட்டல்ஸ்ல ஜென்ரலா அதுல இருக்கக்கூடிய காமனா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜென்ரலி அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னா 1 2 3 அப்படின்னு தான் இருக்கும். சோ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் மெட்டல்ஸ்ல ஜென்ரலி 1 2 3 அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கும் அந்த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட். அப்போ 1 அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், மேக்சிமம் நமக்கு லாஸ் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இல்லைங்களா? அப்ப எலக்ட்ரான் வந்து என்னாகும், நமக்கு லூஸ், அப்ப லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது 1 or 2 அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், லூஸ் ஆகி 2,8,1 அப்படின்னா நமக்கு 2,8 அப்படிங்கிற நிலைமையில நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு எலக்ட்ரான வெளியில அனுப்பிட்டு 2,8 அப்படிங்கிற ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ண நமக்கு விரும்புவோம். சோ இன் திஸ் மேனர் மெட்டல்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறோம். சோ எலக்ட்ரான் நமக்கு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கும் போது அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன ஆகணும், இது இன்வால்வ் ஆகணும். வேதி வினையில் நமக்கு ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன ஆகுது, இந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நமக்கு நடக்குது. அப்போ ஒரு சாதாரணமா இருக்கிறத விட அடுத்தடுத்த அணுக்களோடு இணைந்து வேதி வினை புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சா மட்டும்தான் அது நடக்கும். சோ அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு லாஸ் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அது என்னவா மாறும்னா பாசிட்டிவ் சார்ஜாக மாறும். சோ பாசிட்டிவ் சார்ஜா நமக்கு மாறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு வரும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆனா நமக்கு புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். அதனுடைய நம்பர் அதிகமாகும் போது புரோட்டானுடைய சார்ஜ் பிளஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு நேர்மறை இணைந்திறன் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ எக்ஸாம்பிள் சோடியம். சோடியம் ஆட்டம்னுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 11. ஓகே, சோடியம் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது 11. அது என்ன ஆகும், 2,8,1 அப்படிங்கிறது தான். இப்ப 2,8,1 11 அப்படின்னா இப்படிதான் தெரியும். அப்போ ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது, நமக்கு லூஸ் ஆகும், வெளியேறிடும். அப்ப வெளியேறும் பொழுது அது ஒரு எலக்ட்ரானை இழந்து 2,8 அப்படிங்கிற ஒரு கான்பிகரேஷனுக்கு வரும். புரோட்டானின் எண்ணிக்கை நமக்கு அதிகமாகும். சோ அதனால என்ன ஆகுது, சோடியம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜோட இருக்கும். சோடியம் ஆட்டம் நமக்கு சோடியம் அயானா சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட் மெட்டல்ஸ் உலோகங்கள்ல பொதுவாக கடைசி சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 1 2 அல்லது 3 அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு வேதிவினையில் ஈடுபடுவதற்காக நிலைப்புத்தன்மை பெறணும் அப்படிங்கிறதுனால கடைசி வட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன ஆகும், இழந்தோ அல்லது ஒரு சில எலக்ட்ரான்களை ஏற்றோ
இந்த மாதிரி கான்பிகரேஷன் நிறைப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் அமைப்பை பெறணும் அப்படிங்கறதுனால 1, 2 or 3 சொன்னா ஈஸியா என்ன பண்ணுவோம், லாஸ் ஆகி இந்த மாதிரி எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்கும். அந்த எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் கொண்டு வந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது நமக்கு நியூட்ரல் ஆட்டம்னு சொன்னா புரோட்டான் அண்ட் தென் நமக்கு எலக்ட்ரான் ரெண்டுமே இதனுடைய நம்பர்ஸ் ஈக்குவலா இருந்தாதான் அந்த ஆட்டம் நமக்கு நியூட்ரலாக இருக்கும். இப்போ எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கை குறைஞ்சு புரோட்டானின் எண்ணிக்கை அதிகமாகும். புரோட்டானினுடைய சார்ஜ் பாசிட்டிவ் அப்படிங்கறதுனால நமக்கு என்ன ஆகும், எந்த அணுவாகப்பட்டது எலக்ட்ரானை இழக்கிறதோ அது என்ன ஆகும், நேர்மறை இணைதிறனோடு இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் இன் மெட்டல். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் மெட்டல்ஸ். அலோகங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரியான கான்செப்ட். சோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா நம்ம பார்க்கலாம். சோ நான் மெட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது அலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னா 3, 2, 7 அப்படிங்கிறது. சோ 3, 2, 7 அப்படின்னு சொன்னா எது பாசிபிள், கெயின் ஆர் லாஸ்? அப்போ ஏதாவது ஒண்ணு நமக்கு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கணும். 7 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொன்னா +1 அப்படின்னு சொன்னா 8 ஆயிடும். 6 + 2னா 8 ஆயிடும். சோ அப்ப என்ன ஆகும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, நமக்கு என்ன ஆகுது, கெயின் ஆகுது. கெயின் ஆகும் போது எலக்ட்ரானினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் நம்பர்ஸ் ஆர் increases and then proton numbers are decreases. So in this manner negative charge அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், அதிகமாகும். சோ எந்த சார்ஜ் அதிகமாகும், நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாகும். சோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு குறையும். எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கை நமக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது புரோட்டானின் எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். சரிங்களா? சோ எலக்ட்ரான் நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீசஸ், புரோட்டான் நம்பர்ஸ் டிக்ரீசஸ். அப்ப எலக்ட்ரான் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் அண்ட் தென் புரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ். சோ அப்ப இது எதிர்மறை இணைதிறன், நமக்கு நெகட்டிவ் வேலன்சி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். எப்போ நான் மெட்டல்ஸ்ல. நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குளோரின். குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17. சோ 17 அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, 2,8,7. 8 + 2 10, 10 + 7 17. 17 அப்படின்னு சொல்லும் பொழுது +1 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஈஸியா என்ன ஆகும், நமக்கு கெயின் ஆகும். +1 எலக்ட்ரான் அப்படிங்கிறது அப்ப 8 வந்துடும். அப்ப எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கை நமக்கு அதிகமாகுது அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் வேலன்சி அப்படிங்கிறது தான் கிடைக்கும். எதிர்மறை இணைதிறன் யாருக்கு, குளோரின்க்கு. சோ நெகட்டிவ் வேலன்சி அப்படிங்கிறது குளோரின். குளோரின் ஆட்டம் இஸ் சேஞ்ச்டு இன்டு குளோரின் அயான் அப்படின்னு நமக்கு மாறும். இப்போ நெகட்டிவ் வேலன்சி இந்த மாதிரி நமக்கு அட்டைன் ஆகுது. சரிங்களா? சோ இதுதான் நம்ம வேலன்சி, டைப்ஸ் ஆஃப் வேலன்சி அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் வேலன்சி அண்ட் தென் நெகட்டிவ் வேலன்சி. பாசிட்டிவ் வேலன்சி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயம், எலக்ட்ரான் லாசஸ், புரோட்டான் நம்பர் இன்க்ரீசஸ், so can attain that positive valency. In non-metals, electrons are gained in this place, protons numbers are decreased. So negative valency is easily come to this non-metals. Okay, this is two types of valency. What are the questions we are learn in this place? One is what is negative valency, what is positive valency, how it is attained, எப்படி இது how it is formed, எதனால உருவாகிறதுன்னு சொன்னா எலக்ட்ரானினுடைய லாஸ் ஆர் கெயின், அந்த ஒரு கான்செப்ட். இப்ப லாஸ் ஆனா என்ன ஆகும், கெயின் ஆனா என்ன ஆகும்? சோ இதையும் நம்மள அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம இந்த பேராகிராஃப்ல லேர்ன் பண்ணிருக்கோம். இந்த கான்செப்ட் டைப்ஸ் ஆஃப் வேலன்சி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல. நெக்ஸ்ட் வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். வேலன்சி எதை பொறுத்து நமக்கு மாறுகிறது, வேலன்சி எதனால நமக்கு வருது, அது ஹைட்ரஜன் அண்ட் தென் குளோரின் அந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். வேலன்சி வித்
என்ன மாதிரி ஒவ்வொன்றிலுமே நமக்கு மாறும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன் அண்ட் தென் குளோரின், ஆக்சிஜன், இந்த மூணு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன்ல எவ்வாறு மாறும், வேலன்சி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் யார் டிடர்மைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து வேலன்சி ஆஃப் த ஆட்டம் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், குளோரின். வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன் ஆட்டம்ல நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இதுல என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் லாஸ் ஆகும். சோ ஒரு எலக்ட்ரான் இதுல லாஸ் ஆச்சு இந்த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகும், நமக்கு ஈஸியா அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும் இல்லைங்களா. சோ அப்ப எலக்ட்ரான் லாஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதனுடைய வேலன்சி அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜனுடைய வேலன்சி ஆல்சோ 1. அப்ப வேலன்சி அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரான் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலன்சி அப்படின்னு சொன்னா 1 அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வேலன்சிஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே தனித்தனியாக அதனுடைய வேலன்ஸை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும், அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடியது லாஸ் ஆகும். சோ அதனால அதுக்கு என்ன ஆகுது, நமக்கு வேலன்சி 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜனோடு வேற ஏதாவது ஒரு ஆட்டம் கம்பைன் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும், அந்த கம்பைன் ஆகக்கூடிய காம்பவுண்டுடைய வேலன்சி என்ன கால்குலேட் பண்ண போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் H+Cl. H+Cl அப்படின்னு சொன்னா HCl ஃபார்மேஷன். இப்போ நமக்கு ஹைட்ரஜனுடைய வேலன்சி 1 கன்சிடர் பண்ணிருப்போம். சோ அது எதோட ஜாயிண்ட் ஆகுது, நமக்கு குளோரினோட நமக்கு ஜாயிண்ட் ஆகி ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு வருது. அப்ப ஹைட்ரஜன் குளோரினோட கம்பைன் ஆகும்போது குளோரினுடைய நமக்கு வந்து வேலன்சி அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும், அதுவுமே 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்ப ஹைட்ரஜன் குளோரைட்ல இருக்கக்கூடிய குளோரினுடைய வேலன்சி அப்படிங்கும் போது நம்ம 1 எடுத்துக்கிறோம். இப்ப வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இல்லையா. H2+O அப்படின்னு சொன்னா H2. அப்ப இதுல எத்தனை பார்ட்ஸ் ஹைட்ரஜன் இருக்கு, 2 இருக்கு. அப்ப இதனுடைய வேலன்சி 2. அப்ப வாட்டர் மாலிகூல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய வேலன்சியும் 2 தான் கன்சிடர் பண்ணணும். சோ ஹைட்ரஜன் எதோட கம்பைன்ட் ஆகுதோ அப்போ ஹைட்ரஜனுடைய வேலன்சி தான் அது கம்பைன் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ்க்கும் சேர்ந்து நமக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகேயா. சோ அப்ப வாட்டர் மாலிகூல்ஸ் வேலன்சி, வாட்டர் மாலிகூல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேலன்சியும் நம்ம என்ன எடுத்துக்கணும், 2 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொன்றையும் மாறும். சோ ஹைட்ரஜனுடைய வேலன்சி என்னவோ அதை அடுத்தடுத்து நம்ம மாத்திக்கலாம். ஹைட்ரஜன் குளோரைட்ல குளோரினுக்கு 1 வரும். வாட்டர் மாலிகூல்ஸ்ல நமக்கு என்ன ஆகும், 2 வரும். அமோனியா அப்படின்னு எடுத்துக்கும் போது NH3 அப்படிங்கிறது. சோ ஹியர் இஸ் 3 ஹைட்ரஜன். அப்ப NH3ல என்னுடைய வேலன்சி என்ன வரும், 3 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதே போல மீத்தேன் CH4 அப்படின்னு எடுத்துக்கோம். ஹியர் இஸ் 4 ஹைட்ரஜன். ஓகே. சோ அப்ப மீத்தேன்ல இருக்கக்கூடிய கார்பனினுடைய வேலன்சியும் என்ன ஆகும், 4 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. பிகாஸ் there are 4 hydrogen are joined in carbon when the methane formation. In ammonia formation there are 3 hydrogens. So in ammonia nitrogen valency is 3. In water molecule oxygen valency is 2. In hydrogen chloride la chlorine valency 1. So hydrogen number பொறுத்து ஹைட்ரஜன் எதோட கம்பைன் ஆகுதோ அதற்கும் அதே வேலன்சி தான் நமக்கு என்ன ஆகும் வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுல தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஓகே. இஸ் தட் கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குளோரின். குளோரின் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு குளோரின் அப்படின்னா நமக்கு குளோரினுடைய வேலன்சி அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்லுவோம், 1. சோ குளோரினுடைய வேலன்சி என்னது, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அப்ப இந்த குளோரின் எதோடெல்லாம் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு NaCl அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைடு. அப்ப சோடியம் குளோரைடு ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா Na+Cl gives NaCl. Here chlorine valency is 1, so the sodium valency also 1. ஏன்னா ஒரே ஒரு குளோரின் தான் இதுல என்ன ஆயிருக்கு, ஜாயிண்ட் ஆயிருக்கு. So in sodium chloride molecule, chlorine atom is sodium is combined with chlorine is combined with sodium, whatever maybe.
சோ சோடியம் குளோரைட் ஃபார்மேஷன்னா சோடியமும் நமக்கு குளோரினும் இணைந்திருக்கு. அப்ப சோடியத்தினுடைய வேலன்சி அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? 1 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கோம். அந்த MgCl2, so this is magnesium chloride அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். There are two numbers, two molecules of chlorine is combined with magnesium in formation of magnesium chloride. So in here in magnesium chloride, magnesium valency is 2 because here there are two chlorines. So valency of chlorine is 2. So magnesium valency also 2. அப்ப குளோரின் நம்ம வந்து மெக்னீசியம் குளோரைடும் இணைந்துதான் மெக்னீசியம் குளோரைடுங்கிறது ஃபார்ம் ஆகிறது. நமக்கு நமக்கு குளோரின் அப்படிங்கிறது என்ன இருக்கு? மெக்னீசியத்தோட இணைந்து இருக்கு. அப்ப நமக்கு வேலன்சி ஆஃப் மெக்னீசியம் அப்படிங்கிறதும் 2 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். சோ சேம் மேனர் நமக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு எப்படி பார்த்தோமோ குளோரினுக்கு எப்படி பார்த்தோமோ அதே போலதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனுக்கும் பார்ப்போம். ஹியர் ஆக்சிஜனுடைய வேலன்சி O அப்படின்னு சொன்னாலே நம்ம O2 அப்படின்னு தான் நம்ம ஜெனரலா எழுதுவோம். அப்ப ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகும்? நமக்கு ஆக்சிஜன் 2 அப்படிங்கிறது தான் அதனுடைய வேலன்சி. சோ ஆக்சிஜனுடைய வேலன்சி அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? 2 அப்படின்னு சொல்லுவோம். MgO அப்படின்னு ஃபார்மேஷன், மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு ஃபார்மேஷன். ஓவினுடைய வேலன்சி 2 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் மெக்னீசியனுடைய வேலன்சி அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு 2 அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு இதுல வந்து ஆக்சிஜனுடைய வேலன்சி 2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மெக்னீசியத்துக்கும் என்ன பண்ணுவோம்? 2ங்கிற வேலன்சி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ ஹைட்ரஜன், குளோரின் அண்ட் தென் ஆக்சிஜன். இதுல நமக்கு எப்படி நம்ம வேலன்சிய நம்ம ஹைட்ரஜனையும் குளோரினையும் ஆக்சிஜனையும் பொறுத்து நம்ம ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியபிள் வேலன்சி. வேரியபிள் வேலன்சி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா மாறும் இணைதிறன். எவ்வாறு நமக்கு இணைதிறன் மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இணைதிறன் மாறுபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம அதுல வரக்கூடிய அந்த அயான்ஸ் நமக்கு வந்து 2++ வெறும் இது அப்படின்னு நம்ம எழுதுவோம். அதுதான் வேரியபிள் வேலன்சி அப்படின்னு நம்ம எழுதுறோம். சோ வேரியபிள் வேலன்சி அப்படின்னு சொன்னா நமக்கு different types of elements and some atoms are combined with another atoms to form more numbers of compounds. நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சோ இன் திஸ் மேனர் நமக்கு அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் ஆகும், வேலன்சி அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகும். சோ இதுல நமக்கு வந்து ஜெனரலா அயான்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா கேட்டயான், ஆனயான் அப்படின்னு நம்ம பிரிப்போம். சோ இந்த கேட்டயான், ஆனயான் நம்ம பிரிக்கக்கூடியது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேலன்சி அப்படின்னு சொல்றோம் வந்து அதுதான். இப்ப காப்பர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா காப்பர் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன். அப்போ நமக்கு என்ன ஆகும்? 2 ப்ராடக்ட்ஸ் நமக்கு வரும். ஒன் இஸ் குப்ரிக் ஆக்சைடு, another one is cuprous oxide, Cu2O, and then another one is CuO அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Cu2O அப்படின்னு சொன்னா குப்ரஸ். This is குப்ரிக். சோ ஏன் குப்ரிக் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வேலன்சிய பொறுத்துதான். சோ சஃபிக்ஸ்ல நம்ம எப்படி அந்த அஸ் அப்படிங்கிறதும் இக் அப்படிங்கிற சவுண்டும் நம்ம எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய சஃபிக்ஸ் பார்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு அதனுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? சோ அதனுடைய வேலன்சி நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? OUS. So number of valency is high. So we called as cuprous. As அப்படிங்கிற அந்த சவுண்ட். ஓகே. சோ இதுதான் நமக்கு என்ன பண்ணுவோம்? இந்த சவுண்ட். சோ இந்த RIC அப்படிங்கிறது இக் அப்படிங்கிற சவுண்ட். ஓகே. இந்த இக் அப்படிங்கிற சவுண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்பர் ஆஃப் வேலன்சி இஸ் லெஸ். சோ நம்பர் ஆஃப் வேலன்சிங்கிறது குறைவாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்ம அத இக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். சரிங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியது. ஓகே. சோ இப்போ இக் அப்படின்னு சொன்னா நம்ம ஜென்ரலா இதுல வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உலோகத்திற்கு சாரி ஜஸ்ட் ஐ சேஞ்ச். சோ நமக்கு வந்து இது ஆப்போசிட்டா வரும்.
குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், இந்த அஸ் அப்படிங்கிற சவுண்டும் நமக்கு வரும். அதிகமாக இருக்கும் போது நமக்கு இக் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகேங்களா? சோ நமக்கு எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் வேலன்சி ஹை அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், ஐசி சவுண்ட் வரும். நம்பர் ஆஃப் வேலன்சி நமக்கு குறைவாக இருந்தா குப்ரஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரும். சோ இப்ப நான் உங்களுக்கு அதை எழுதும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ சியூ பிளஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குப்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன இருக்கு, நமக்கு நம்பர் ஆஃப் வேலன்சி அப்படிங்கிறது நமக்கு குறைவாக இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த சவுண்டோட. சோ அண்ட் தென் சியூ வெறும் நமக்கு வந்து 2+ அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அதனுடைய வேலன்சி ஹையா இருக்கு. சோ இட் இஸ் குப்ரிக் ஆக்சைடு அண்ட் தென் குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குப்ரஸ் ஒன், காப்பர் ஒன், காப்பர் டூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இத. அதே போல அயான்ல Fe2+ அண்ட் தென் Fe3+, ஃபெரஸ்பெரிக் அப்படின்னு சொல்லுவோம். Fe2+ அண்ட் தென் Fe3+. சோ இது நமக்கு என்ன ஆகும், OUS சவுண்ட் 2+, 3+ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஃபெரிக். மெர்குரஸ் அண்ட் தென் மெர்குரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தீன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேனஸ், அது SN2+SN. சோ இந்த இருக்கக்கூடிய அயான் அந்த வேலன்சியை பொறுத்து நம்ம என்ன சொல்லணும், லெஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா அஸ் சவுண்டோட இருக்கும். லெஸ் வேலன்சி, ஹை வேலன்சி அப்படின்னு சொன்னா ஐசி இருக்கும். சோ திஸ் இஸ் லெஸ் வேலன்சி, திஸ் இஸ் ஹை வேலன்சி. ஓகே. சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இந்த வேரியபிள் வேலன்சின்னு சொன்னா மாறும் வினைதிறன் அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன்னு அயான். அயான் அப்படிங்கிற கான்செப்டும் நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. அயான் அப்படின்னா அயனிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயனி அப்படின்னு சொன்னதான் நம்ம இப்ப பார்த்த கேட்டயான்ஸ், அனயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட். அயான் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாதான் என்ன ஆகும், நமக்கு அந்த ஆட்டம்ஸ் பேசிக்கா நியூட்ரலாக இருக்கும். சரிங்களா? சோ நம்பர் ஆஃப் protons equal to number of electrons. ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருந்தது அப்படிங்கும் போது என்ன ஆகும், நமக்கு நியூட்ரல் அப்படிங்கிற ஸ்டேஜ் ஈஸியாக கிடைக்கும். சோ இந்த நியூட்ரல் ஸ்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஈஸியாக நமக்கு அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுனால என்ன ஆகும், நமக்கு ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 2,8,8 அந்த மாதிரி 2,8 கான்ஃபிகரேஷன்ல இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு கரெக்டாக அது வந்து அந்த நியூட்ரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஒரு எலக்ட்ரானை இழந்தோ அல்லது ஒரு எலக்ட்ரானை ஏற்றோ என்ன ஆகும், நமக்கு அயான்ஸா மாறும். சோ அது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா. சோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த நேர்மின் சுமையா அல்லது எதிர்மின் சுமையா, இந்த எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆர் லாஸ், இந்த கான்செப்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் இங்க இந்த இந்த அயான்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. அயானிக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மெட்டல்ஸ்ல எப்படி இருக்கும், நான் மெட்டல்ஸ்ல எப்படி இருக்கும் நிறையவே பார்த்திருப்போம். அப்போ இப்போ நம்ம வந்துட்டு எல்லா வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்லயும் நமக்கு என்ன ஆகும், லாஸ் ஆர் கெயின் அப்படிங்கிறது ரெகுலரா நடக்கக்கூடியதுதான். அப்போ ஒரு நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் கெயின் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், அந்த அயான்ஸ் அல்லது அயானிக் ரேடி நமக்கு வந்து ராடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயனிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமம் எல்லாம் இணைந்து எலக்ட்ரானை இழந்தோ ஏற்றோ என்னவாக மாறும், நமக்கு அயான்ஸா மாறக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? இதுல நம்ம வந்து எலக்ட்ரானின் எண்ணிக்கை நமக்கு எப்படி பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா. அது எதனாலன்னு கேட்டா அந்த எலக்ட்ரான் இழக்கிறதா அல்லது ஏற்கிறதா அப்படிங்கிற கான்செப்டை வச்சுதான் என்ன பண்ணிருக்கோம், இதை நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். சோ இதுல நமக்கு அயானிக் கான்செப்ட். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கிறது, டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லைங்களா. டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ்னா நமக்கு வந்து அயனிகளின் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டயான். சோ கேட்டயான்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது, எலக்ட்ரான் ஒரு ஆட்டமாகப்பட்டது என்ன ஆகும், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரானை நமக்கு என்ன ஆகும், ஃபுல்லுமே இழக்கும் பொழுது எதுக்கு அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அது அது வந்து ஈஸியா வந்து
ஃபாலோ பண்ணணும், அது வந்து ஈடுபடணும், இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான். சரிங்களா? சோ அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நேரத்துலதான் நமக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, இந்த கேட்டையான் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிளா இருக்கு. சோ ஆட்டம், ஒரு ஆட்டம்ங்கிறது நமக்கு என்ன ஆகும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்டையான் ஃபார்மேஷன். ஒரு நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி நேர் அயனி உருவாவதற்கு வேதிவினையில் ஒரு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரானை எது இழக்கும், ஒரு அணு அப்படிங்கிறது இழக்கும் இல்லையா? அப்ப அந்த அணுவாகப்பட்டது என்ன ஆகும், நேர்மின் சுமையை பெறும். சோ அந்த மாதிரி நேர்மின் சுமையை பெறுகிறது அப்படிங்கிறது தான் நேரயனி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன். எலக்ட்ரானை இழத்தல், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத விட எலக்ட்ரான் இழப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல நடக்கிறதோ அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு இந்த கேட்டையான் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் நமக்கு நடக்கும். சரிங்களா? இதற்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், சோடியம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ சோடியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2,8,1 அப்படிங்கிறது தான் இதுக்கு இல்லையா? 11 புரோட்டான்ஸ் அண்ட் 11 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சென்டர்ல இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம், சோடியம் ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோடியம் ஆட்டமாக இருக்கிறது. சோடியம் ஆட்டம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் எதுல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொன்னா நமக்கு 2 இந்த இடத்துல சென்டர் பார்ட். சோ again I want to create one. First orbit 2 electrons, second orbit 8 electrons, and third orbit 1 electron. So only one electron is in outermost shell. So in this electron is lost. என்னாகும், கண்டிப்பாக இந்த ஒரு எலக்ட்ரான் என்பது நமக்கு வெளியேறும். அப்படி வெளியேறும் பொழுதுதான் நமக்கு அந்த சோடியம் ஆட்டம் அப்படிங்கிறது சோடியம் அயானாக நமக்கு மாறும். So 2,8 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சோ இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் அண்ட் செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டி வந்துடுது. சரிங்களா? சோ இப்போ என்ன இருக்கு, நமக்கு இங்க 11 புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இங்க நமக்கு எலக்ட்ரான் என்பது என்ன ஆகுது, இந்த இடத்துல 11 இருந்தது. இந்த எலக்ட்ரானினுடைய நம்பர்ஸ் 10 மாறி இருக்கு. 11 புரோட்டான், 11 நியூட்ரான். 11 எலக்ட்ரான்ல இருந்து 10 எலக்ட்ரானா லெஸ் ஆயிடுது. சோ sodium atom is changed into sodium ion, that is cation. Na plus அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. Because positive charges is increased. Proton, because of the number of protons increased in pass sodium ion. இங்க ஒரு எலக்ட்ரான என்ன பண்ணுது, லாஸ் பண்ணி சோடியம் ஆட்டம் சோடியம் அயானாக நமக்கு மாறி இருக்கு. சோ இட் இஸ் என்ன ஆகுது, சோடியம் கேட்டையானா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நேர் அயனி அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டையான்ஸ். கேட்டையான்ஸ் சொன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெட்டல். Sodium is also one of the metal. So in metals, the electronic configuration is 1, 2, and 3. Already we studied. So one electron is present in that outermost shell, the outermost orbits. The one electron is lost. The sodium atom is changed into sodium ion. That is cation. So next one is anion. Anion means what? Anion அப்படிங்கிறது நமக்கு நேர் அயனி அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர் அயனி அப்படின்னு நமக்கு உருவாகும். சோ எதிர் அயனி அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜ். Here the electrons gaining, electrons gain. அப்ப எலக்ட்ரான் ஏற்பு, எந்த இடத்துல எலக்ட்ரான் ஆகப்பட்டது ஏற்கப்படுகிறதோ அந்த இடத்துல நமக்கு நேர் அயனி அப்படிங்கிறது உருவாகும். எலக்ட்ரான்ஸ் கெய்னிங் கான்செப்ட்ல anion formation is possible.
ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின். ஸோ குளோரினுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2, 8 and 7. ஓகே. ஸோ 2, 8, 7. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஸோ சென்டர் ஆர்பிட், நம்ம சென்டர்ல நியூக்ளியஸ் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு 17 proton, 17 neutron, 2 electrons in first orbit, 8 electrons in second orbit, and last orbit there are 7 electrons. Here is only 1 electron. So இந்த குளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டம் நமக்கு, சாரி, குளோரின் நமக்கு இப்ப ஆட்டமா இருக்கு 2, 8, 7 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன்ல. So one electron needed to get the stability. So அப்ப என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும். So one electron is gained here. So in this process ஒரு எலக்ட்ரான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப ஒரு எலக்ட்ரான் நமக்கு ஏற்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு 2, 8, அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு கிடைக்கும். சரியா? சோ அப்ப அதுல எலக்ட்ரானினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், புரோட்டானினுடைய நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? ஏன்னா எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணுது? உள்ள புதுசா என்ட்ராறாங்க. ஒருத்தர் வீட்டுல சின்னதா ஒரு குட்டி பாப்பா வராங்கன்னு சொன்னா நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட். யாராவது ஒருத்தர் வீட்டுல ஒருத்தருக்கு மேரேஜ்ன்னு சொன்னா என்ன ஆவாங்க? ஒருத்தர் வெளியில போயிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னா. இதுவே ஒரு குழந்தை வராங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல ஆட் ஆகும். ஸோ அடிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே போல இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது? கெய்னிங். 17, 17 நம்ம சொல்லுவோம். 2 electrons. Here 8 electrons. In this last orbit also 8 electrons. அப்ப 2, 8, 8 அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ அதான் இப்போ நமக்கு 2, 8, 8ங்கும் போது எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது. Na மைனஸ், இப்போ நமக்கு Na பிளஸ், சாரி, Na இல்ல Cl மைனஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். சோ Cl மைனஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு எதிர் அயனி, ஆனயான் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் நமக்கு இந்த கான்செப்ட். ஓகே. சோ இன்னைக்கு பார்த்த சாப்டர்ல என்னெல்லாம் லேர்ன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் வேலன்சி அப்படிங்கறத பார்த்தோம். அதுல பாசிட்டிவ் வேலன்சி என்ன, நெகட்டிவ் வேலன்சி என்ன, எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேலன்சி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் தென் வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் ஆட்டம் லைக் ஹைட்ரஜன், குளோரின் அண்ட் ஆக்சிஜன், இந்த 3 ஹெட்டிங்கையும் எப்படி எதுல வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்றோங்கிற அந்த ஒரு கான்செப்ட். அதுலயும் நம்ம அந்த 3ஐயும் நமக்கு ஒரு கொஸ்டினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வேலன்சி அப்படின்னு சொன்னா அந்த வேலன்சியை பொறுத்து நம்ம நேமிங் கொடுக்கிறது. சஃபிக்ஸ்ல வரக்கூடிய டேர்ம் அசா, இக்கா அப்படிங்கிற ஃபார்மேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேலன்சிஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அண்ட் தென் ions, what is ion, how the ions are formed, what are the types of ions, one is cation and then anion, what is cation, what is anion, how the anions and cations are formed, write the example. So these are all the questions we are learned in this session. Now I am going to one show simulation. So I am going to share one simulation. That simulation already நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண அதே simulation தான். But it is very easy to learn this concept. நமக்கு இப்ப படிச்ச அதே கான்செப்டா நம்மளால என்ன பண்ண முடியுது? அந்த அந்த சிமுலேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணும்? நமக்கு பிடிச்ச கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ
இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறதுல நம்ம இதுல செகண்ட் கான்செப்ட்ல நம்ம ஒண்ணு பார்க்க போறோம் பாருங்க. இதுதான் சோ நமக்கு இதுதான் ஆர்பிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஆர்பிட் நமக்கு என்ன ஆகும், ஒரு ஆட்டம்ல நமக்கு என்ன இருக்கும், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். புரோட்டான்ஸ் அண்ட் ரெட் கலர், நியூட்ரான்ஸ் கிரே கலர்ல இருக்கிறது, எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ளூ கலர். சோ ஹியர் இன் திஸ் சிமுலேஷன் இதுல என்ன இருக்கு, பீரியாடிக் டேபிள் இருக்கு, என்னென்ன எலமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆக டிபெண்ட்ஸ் அப்பான் த அட்டாமிக் நம்பர் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸோ சேஞ்ச். அண்ட் இங்க எலமெண்ட் என்ன, நியூட்ரலா அல்லது அயானா இருக்கா, ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, இதனுடைய மாஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இதுல பார்க்கலாம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸும் பார்க்கலாம். So now I add one protons here. So this is hydrogen ion. Hydrogen ion is stable. So இப்ப என்ன ஆகுது, H அப்படிங்கிறது தான் ஹைட்ரஜனுடைய அணு எண் 1. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, 1. Now I add one neutrons. So in center part protons and neutrons are present. So ion அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்க நான் என்ன பண்ண போறேன், எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றேன். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகுது, இந்த சுற்றுவட்ட பாதையில நமக்கு சர்க்குலர் பாத்துல ஜாயிண்ட் ஆகுது. இப்போ என்ன ஆயிடுது, நமக்கு பாசிட்டிவ் அயானா இருந்தது நியூட்ரல் ஆட்டமா வந்தது. நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், புரோட்டான் நம்பரும் எலக்ட்ரான் நம்பரும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த ஆட்டம் ஆகப்பட்டது நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் நியூட்ரல் ஸ்டேஜ். நான் ஜஸ்ட் ஐ ஆட் ஒன் அயான் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா நியூட்ரல் என்ன ஆகும், பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வந்துருக்கு. நமக்கு என்ன ஆகும், இது நம்ம கேட்டயானா ஆனயானா அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, கேட்டயான்ஸ் தான் நமக்கு மாறுது. வை the protons number is increased, electron number is decreased. So just I'm going to add one more atom. எலக்ட்ரான்ஸ் அப்ப நியூட்ரலா சேஞ்ச் ஆகுது. அப்ப இங்க பாருங்க, புரோட்டானின் எண்ணிக்கையும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் ஒன்னா இருந்தா நியூட்ரல் ஆகும். சோ இது என்னது, நமக்கு ஹீலியம். அப்போ இதுதான் நமக்கு நியூட்ரல் ஆட்டமா இருக்கு. சோ இப்போ ஸ்டேபிள் அப்படிங்கிறது இப்ப ஸ்டெபிலிட்டி ஈக்குவலா மெயின்டைன் ஆகுது. இதுல என்ன ஆகுது, அன்ஸ்டேபிளா இருக்கு, பிகாஸ் நியூட்ரான் நம்பர்ஸ் அதிகமா இருக்கு, புரோட்டான் நம்பர்ஸ் குறைவா இருக்கு. சோ ஜஸ்ட் ஐ ஆட் ஒன் புரோட்டான், இப்போ ஸ்டெபிலிட்டி வந்துடுது. இது லித்தியம் நமக்கு பாசிட்டிவ் அயானா இருக்கு. ஒய் புரோட்டான் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட், எலக்ட்ரான் நம்பர் இஸ் டிக்ரீஸ்ட். சோ ஜஸ்ட் ஐ ஆட் ஒன் எலக்ட்ரான், இட் வில் பி சேஞ்ச் இன்டு நியூட்ரல். I add one more electrons. What is, yes, the atom is in negative ion. அப்ப நமக்கு என்னமா மாறுது, ஆனயானா மாறுது. பாசிட்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு புரோட்டான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆனயானா மாறுது. நம்ம படிச்ச டாபிக் அதுதான் இல்லையா. இங்க பாரு, புரோட்டான் நம்பர் இஸ் 3, எலக்ட்ரான் நம்பர் இஸ் 4. சோ அப்ப இது நமக்கு என்னவா மாறுது, ஆனயானா சேஞ்ச் ஆகுது. சோ just I add one proton, once again neutral atom. சோ ஸ்டேபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, நமக்கு நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு இது நியூட்ரல். இப்போ once again I am going to add the electrons. எலக்ட்ரான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், நமக்கு இது நெகட்டிவ் அப்படின்னா ஆனயான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உண்டான அத்தான ஒரு சிமுலேஷன். Protons and neutrons are present in the center part of the nucleus, and then electrons are revolving in the circular part. So here protons and neutron numbers are என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So protons electron numbers கரெக்டா இருந்தா, ஈக்குவலா இருந்தா நியூட்ரலா இருக்கும். புரோட்டான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா பாசிட்டிவா மாறும், அண்ட் தென் எலக்ட்ரான் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனா நெகட்டிவ் அயான் நமக்கு ஆனயானா சேஞ்ச் ஆகுது. So this is the right concept of this ionic formation. So types of ions அப்படிங்கிறதுக்கும் நமக்கு உண்டான சரியான ஒரு simulation தான் இது. So with the help of the simulation, I think the concept is understand அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுது, நம்மளால இன்னைக்கு பார்த்த சாப்டர் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ரைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க போயிட்டு இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ரைஸ் பண்ணுங்க. நமக்கு டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெற்றி தமிழ்.